அது தஜ்ஜால் ஃபிசிக்கலாக வரும்போது சோதனை அவ்வளோ பெருசு கிடையாது. தஜ்ஜாலுடைய ஃபித்னா தான் பெருசு. தஜ்ஜால் நேரில் வந்துட்டானா அவ்வளோ டிஃபிகல்ட்லாம் இருக்காது, ஈஸியாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து அத்தனை கோட்டை விட்டதுக்கப்புறம் நீங்கள் தஜ்ஜாலை மட்டுமா கண்டுபிடிச்சிட போறீங்க. கான்ஸ்டான்டினோப்பிளோடைய வெற்றி போச்சு, என்னது அவ்வளோ அத்தனை வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிப்பு எல்லாம் போனதுக்கப்புறம் தஜ்ஜால் மட்டும் வரும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிட போகிறோம். நடக்குது. ஆமாம். அதாவது இல்லை இதில் அதுதான் டிஃபிகல்ட். நல்லா புரிஞ்சுங்க காலகட்டம். இது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் முஸ்லீம்னு களிமா மட்டும் பார்ப்பாங்களா இல்லை தொழுகை பார்ப்பாங்களான்னா ஆக கேடுகட்ட முஸ்லீம் அன்றைக்கி இருந்தவன் முனாஃபிக்கு. புரியுங்களா? அவங்ககிட்ட கூட பார்த்தீங்கன்னா தொழுகை எல்லாமே தான் இருந்திருக்கு. அப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என்ன ஆகி போச்சுன்னா காலகட்டம் மாறிடுச்சு. இந்த பிறவி முஸ்லீம்ங்கிறதுனால அவன் தொழுகாமல் ஒரு நீண்ட காலகட்டம் அவன் கடந்துட்டான். அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி வந்து சேலஞ்ச் வந்து மாறிடுச்சு. இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம அதுவும் பார்க்க முடியாது. நீங்கள் என்ன ஆயிடுச்சு, நீங்கள் இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா தொழுகை மறுத்தாங்கிற லெவலில் அந்த கண்டிஷன் எங்கே இருக்குது? ரசூலுல்லாஹ் எங்கேயுமே சொல்லலையே. அது உலமாக்கள் வந்து அதை ஃபைன் பண்ணுறாங்க. இல்லைப்பா இப்போ தொழுகையை விட்டால், அதாவது தொழுகாமல் இருந்தால் ஒருத்தன் காஃபிர்னு நம்மளாம் யார் முஸ்லீம்? நம்மளாம் எப்போ தொழுக ஆரம்பிச்சோம் நம்ம வாழ்க்கையிலலாம்? அது வரைக்கும் இப்போ நம்ம கல்யாணம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி தொழுதவங்களாம் இருக்கான். அப்போ கல்யாணம் பண்ண மாதிரி கணக்காயிரும். அப்போ நம்ம மனைவி என்ன கணக்கில் ஆயிரும்? தொழுகாத மனைவிமார்கள் இருப்பாங்க, அவங்க ஹலால் ஆயிடுவாங்களா? முஷ்ரிக்கு அந்த திருமணம் செல்லுமா? அது விபச்சாரம் ஆயிரும். அப்போ அதான் சொல்கிறீங்க, இந்த 5 மறுக்கக்கூடாது. 5ல் 1 களிமா ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துடணும். அப்போ களிமா ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே கொடுத்துறாங்களா? மற்ற மறுத்து பேசாமல் இருந்தால் அப்போ அதுலேருந்து கொஞ்சம் அதான் சொல்கிறீங்க. அந்த ஒரு கயிறு போச்சுன்னா அடுத்த கயிறு பிடிச்சிக்குவாங்க, அடுத்த கயிறு பிடிச்சோன்னு கழுதை தேஞ்சி இன்றைக்கி தீன் தேஞ்சி மதமாகி, இன்றைக்கி மதமும் வந்து மதத்துலேயும் பாதி மதமாகி அதுவும் வந்து தேஞ்சி இன்றைக்கி போயிடுச்சு. அதுதான் பொசிஷன். போதும். வாக்குறுதி அவ்வளோதான். ஆமாம். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இதில் வந்து உல்டாவை புரிஞ்சு இது பண்ணிக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இந்த 5 செயல்கள் சொன்னோம்ல, களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு. இப்போ இது செஞ்சும் சொர்க்கத்துக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. அதுக்கு வந்து அதான் இது அல்லாமல் உத்தரவாதமும் கிடையாது. அப்போ மூமின்ங்கிறவன் இது 5+1 தான் மூமின். மூமின்ங்கிறது 6வது ஃப்ளோர். அவன் கிரவுண்ட் ஃப்ளோராக ஒருபோதும் ஆக மாட்டான். 5 ஃப்ளோர் கடந்து தான் வந்திருக்கான். ஒருத்தன் நீண்ட காலமாக தொழுதுகிட்டே இருக்கான், ஒருத்தன் நீண்ட காலமாக நோன்பு 50 வருஷம் நோன்பு வச்சுருக்கான். அவன் மூமினா இல்லாமலே கூட இருக்கலாம். ஆனால் ஒருத்தன் வந்து அமல்கள் வந்து அவன்கிட்ட இல்லை, அவன் மூமினா கண்டிப்பாக இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதா இல்லையா? கண்டிப்பாக அந்த அமல்கள் இல்லாதவன் கண்டிப்பாக மூமினா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அமல்கள் செஞ்சு கூட அவன் மூமின் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி. அப்போ அதனால் வந்து நம்ம அசால்ட்டாக இருக்கோம். அதான் சொர்க்கங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. உடம்ப